வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், உளுந்து, ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வெறுமிளகாய் தூள் சேர்க்கலைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இது தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சிருந்தா நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணி வடிச்சிட்டு இப்போ இந்த குக்கரில் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் அந்த அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அப்போ 1.5 கிளாஸ் அரிசி பருப்புக்கு நான் 3 கிளாஸ் தண்ணியும் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். ஏன்னா நல்லா சாஃப்டாக வேகணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ரொம்பவே நல்லா வெந்திருக்கு, வாசனையாகவும் இருக்குது. இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான். இதோட தயிர் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான், சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.